மோட்டோரோலா அவங்களோட டேப் சீரீஸில் இப்போ புதுசாக மோட்டோ பேட் 60 நியூ அப்படிங்கிற புது டேப்லெட் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டேப்லெட் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லெனோவில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த டேப்லெட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 inches அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.5K ரெசல்யூஷன் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் இங்கே டேப்லெட்டுக்காக ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே ஆம்லெட் பேனல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 500 nits. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாமல் இண்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த டேப்லெட் போதுமானது தான். அண்ட் இது ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும். அண்ட் மீடியா கன்சம்ஷன் நீங்கள் ஏதாவது அதிகமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் 72%க்கான என்டிஎஸ்சி கலர் கேமரா சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்காக உங்களுக்கு டியூவியோட ரெகுலன்ஸ் சர்டிஃபிகேஷனும் டியூவி ரெகுலன்ஸ் சர்டிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா லோ ப்ளூ லைட் எமிஷனுக்கான சர்டிஃபிகேஷனுக்கும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக் ஒரு டிமென்சிட்டி 6300 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னா உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. நீங்கள் பெரிய லெவல் கேமிங் ப்ளே பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் சூட் ஆகும். அண்ட் டேப்லெட்டை பெருசாக கேம் ப்ளே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். இந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM ஆப்ஷனும் 120GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த டேப்லெட்டுக்கு உங்கள் செல்லுலார் சப்போர்ட்டும் இருக்குது, மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிம் கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜை 2TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டேப்லெட்டில் பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. இந்த 8 மெகாபிக்சலுக்கான ரியர் யூனிட்டும் அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் டேப்லெட்டில் மெயின் விஷயம் நம்ம அதிகமாக மூவிஸ் பார்க்குறோம். ஸோ அந்த மூவிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 4 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட்டுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்கள் 7040 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியும் அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 20 wattsக்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டேப்லெட் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.99 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ 480 grams கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு ஸ்லிம்மான டேப்லெட் தான் இருக்க போகுது. இந்த டேப்லெட்டோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா மோட்டோ பென் ஸ்டைலஸ் இந்த டேப்லெட் ஃப்ரீயாகவே வருது. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ண அவசியமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் அதிகமாக நோட்ஸ் எடுக்க போகிறீங்க இல்லை உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சா இந்த பென் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாக்கெட்டில் ஒரு 2000 4000 rupees உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இந்த டேப்லெட்டோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்க போகுது. 8GB RAM 120GB வேரியண்ட். இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 17,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்ட்ரடக்ஷன் ஆஃபராக உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,999க்கே இந்த டேப் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒரு நல்ல டேப் மாதிரி தான் தெரியுது. இன்க்ளூடிங் அந்த ஸ்டைலஸோட சேர்த்து சொல்கிறேன். அண்ட் இந்த டேப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி இல்லை மோட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டெயிலர் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேப் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த டேப் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.